நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது, மீறி செஞ்சால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரியான விஷயந்தாங்க இந்த மொட்டை போடுறதும் ஹேர் கட் பண்ணுறதும். எங்கள் ஊர் சைடு எங்கள் வீட்டு சைடெல்லாம் ரொம்ப எதிர்ப்பு, ஹேர் கட் பண்ணவும் கூடாது மொட்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டுமே வந்து ஹேர் கட் பண்ணக்கூடாது, தாடியை ஷேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஹஸ்பண்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அவங்க செஃப்பாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ வந்து அவராலையும் ஃபாலோ பண்ணவே முடியாது. நானும் இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது வளர்ச்சிகரமான செயல்களை மட்டும்தான் செய்யணுமா, வெட்டுறது பறிக்கிறது அது போல் நெகட்டிவான விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் இருந்தது. வயிற்றில் உள்ள ஒரு குழந்தைக்காக இன்னொரு குழந்தைய கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கெல்லாம் இருக்குது. இப்போ இருக்க கிளைமேட்டில் பாப்பாவுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால அடிக்கடி கோல்டு ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் கூட எதுக்கு இவ்வளோ முடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால மொட்டை போட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. சரி, பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுப்போமே, மொட்டை மட்டும் போடாமல் ஹேர் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு ஹேர் கட் தான் பண்ண போகிறோம். பெரியவங்க சொல்கிறத நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவில்லை. அதுக்கான சரியான ரீசன் சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் வந்து சில மித்தையும் ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க.